ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மூத்த அரசியல் தலைவர்களையும் சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வைகோ அவர்களை அவரோட வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு. தென் அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவரோட வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு சீமான் அவர்களையும் அவரோட இடத்துக்கே போய் சந்திச்சிருக்காரு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பேலன்ஸில் இருக்காரு. எப்படியும் நெக்ஸ்ட்டு அவரையும் மீட் பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த மாதிரி சந்திச்சிருக்காராம். ஸோ தளபதி ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுலேயும் சீமான் அவர்கள் தளபதியையும் சரி தளபதி ஃபேன்ஸையும் சரி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சீமான் அவர்களை மட்டும் போய் சந்திச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அவங்க பேசுறது அவங்களோட இயல்பு. இப்போ தளபதி போய் மீட் பண்ணுறது தளபதியோட இயல்பு. அண்ட் டெஃபினட்டாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருந்துச்சு. பட் அதை பண்ணாமல் மிக தவறான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு. ஏன்னா போன எலெக்ஷனில் வாங்கின பர்சன்டேஜ் கூட இப்போ போச்சு. ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அண்ட் தளபதியோட என்ட்ரினால தான் அவருக்கு இருந்த பர்சன்டேஜும் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லேயாச்சும் நல்ல முடிவை இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தளபதி சட்டமன்றம் போன முதல் நாள்லேயே 6 அடிச்சுட்டாரு. அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு பக்கம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதாவது சிஎம் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக பாடுறாங்க. தென் இன்னைக்கு டிவிகேவை சேர்ந்த அமைச்சர் வெற்றி சான்றிதழை எடுத்துட்டு வரல. இந்த மாதிரியான விமர்சனங்கள் பயங்கரமாக ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதியை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. சின்ன சின்ன தவறுகளை கூட பெருசாக பார்க்கப்படுது. ஏன்னா மீடியாவோட மொத்த வெளிச்சமும் தளபதி மேலே தான் இருக்குது.